அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தின் சார்பாக இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் இந்த இயக்கத்துக்காக நாம் இணைவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டி இன்று முதல் நாம் முன்பாக வகித்து வந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தற்போது வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இணைவது என்று அனைவரும் ஒரு மனதாக உறுதியெடுத்துள்ளோம். இதற்கு காரணம், என் பெயர் முருகப்பெருமாள். நான் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை சார்ந்தவன். நான் 2019 அண்ணாமலை அவர்கள் எப்படி மோடி ஆதரவாளர் என்று கட்சியில் இணைந்தாரோ அதே மாரி நான் அண்ணாமலையின் ஆதரவாளராக 2019 இந்த இயக்கத்தில் இணைந்தேன். 2019 முதல் இன்று வரை முதல் கட்சியாக பாஜகவில் இணைந்து இந்த இயக்கத்துக்காக பற்றி தொட்டி எல்லாம் 2 முறை சிறப்பான மண்டல் தலைவர் என்ற பெயரை பெற்று இப்போது மாவட்ட செயலாளர் பதவியில் நான் இருக்கிறேன். காரணம், என்னோட உழைப்பு. பட்டி தொட்டி எல்லாம் பாஜகவை நான் வளர்த்து வந்தேன். அப்படிப்பட்ட நேரங்களும் உள்ளாட்சி எலெக்ஷன்ல கூட ஒரு கவுன்சிலர் கூட எங்களுக்கு வாங்கி தர கூட முடியாத அளவுக்கு ஒரு மாவட்ட தலைவர்களை இந்த மாவட்டத்தில் தோற்றுவித்து எங்களை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தேசிய தலைமையிலான கூட்டத்தை நடத்தி மாநில தலைவர்கள் தேர்வு செய்வதில் தொய்வு. அண்ணாமலை அவர்களை தேசிய தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க கோரி பலமுறை மனு கொடுத்து ஒரு மாநில தலைவராக அறிவித்தார்கள். அவர்களை அவருடைய எழுச்சியின் காரணமாக 2.25% இருந்த வாக்கு வங்கி தமிழகத்தில் 18.25% வாக்கு வங்கி மிகப்பெரிய பாராளுமன்ற எலெக்ஷன்ல உயர்த்தி காட்டினார். அப்படியேப்பட்ட மாபெரும் லீடரை எவரோ ஒரு சிலர் அவர்களுடைய வெறுப்புக்காக அண்ணாமலை அவர்களை இந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டினர். அதனுடைய விளைவு 2026 பாஜகவுடன் மிக 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 வீழ்ச்சியே காரணம். இன்று மீண்டும் 2030 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே எம்எல்ஏ, இப்பவும் அதே ஒரே எம்எல்ஏ. இன்னைக்கு இந்த அளவுக்கு பாஜக விழுந்ததுக்கு காரணம் யாரோ ஒரு சில பேர் அவர்கள் சுயநலத்துக்காக இந்த கட்சியை ஆட்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். ஆகவே அண்ணாமலையின் எழுச்சிக்காக எங்களுடைய பாரத பிரதமர் பலம் சேர்க்கிறதுக்காக நாங்கள் பாஜகவை குறை சொல்ல ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம். பாஜகவில் தமிழ்நாட்டுடைய தலைமையை சரியான முறையில் கருத்தில் கொள்ளாததால் இந்த தொய்வுக்கு காரணம். ஆகவே ஒரு இளமிக்க இளைஞர், ஒரு ஆற்றல் மிக தலைவர் அண்ணாமலை இயற்றிய வி த லீடர்ஸ் இயக்கத்தை ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் பின்வழியில் நாங்கள் செல்ல விரும்புகிறோம். ஆக இந்த வழி அவர் சொன்னது எல்லாமே என்னன்னு கேட்டா, நிரந்தர பொறுப்பும் கிடையாது, நிரந்தர பதவியும் இல்லை. வி த லீடர்ஸ் அனைவரும் தலைவர்களே என்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பும் ஒரு பெருந்தன்மையான ஒரு குணத்திற்காக இந்த இயக்கமானது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள், மண்டல் பொறுப்பில் உள்ளவர்கள், கிளை அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இன்று முதல் இந்த பாஜகவில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் இன்று முதல் இணைகிறோம் என்பதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற மீதமுள்ள பாஜக தொண்டர்கள் மீதும் இணைவார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம். இதற்கு அப்புறமாவது பாஜகவின் தேசிய தலைமையானது பாஜகவை வீழ்ந்ததற்கான காரணத்தை அவர்கள் தேடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஜகவை நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம். பாஜக என்பது எங்களுடைய தாய் இயக்கம். தாய் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தகப்பன் சரியில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எனது சகோதரரான அண்ணாமலையின் பக்கம் நின்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிக்கவும், நம்மளுடைய தமிழகத்து மக்களினுடைய தலையெழுத்தை மாற்றவும், தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கம் தற்போது தோன்றிருக்கிறது. இந்த தமிழக மக்கள் வளர்வதற்கான ஊழலற்ற எந்த ஒரு குறையற்ற ஆட்சி அமர
குப்புசாமி அண்ணாமலை அவர்களை முதலமைச்சரை ஆக்குவதே ஒரே குறிக்கோள் என்ற நோக்கத்துடன் லீடர்ஸ் என்ற இயக்கத்தை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றுவோம், மாற்றுவோம். தலைவர் சௌரிராஜன் என் பெயரு. இந்த விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற மண்டல மாவட்டத்தில் செயலாளர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அண்ணன், அண்ணன் முருகன் அண்ணன், அருளரசி, இவங்க 3 பேரும் செயலாளர் பதவியிலேருந்து இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாங்க. அதேமாரி மண்டல தலைவர்கள் செந்தில் வானூர் மேற்கு, பிரசன்னா மயிலம் மேற்கு, மயிலம் கிழக்கு பாபு, மோகன் பாபு, கண்டமலம் கிழக்கு நிர்மலா சௌரிராஜன், மரக்காணம் மேற்கு காளியம்மாள், 5 மண்டல் தலைவர்கள். இப்போ சிட்டிங் மண்டல் தலைவர்கள் 5 பேரும் ரிசைன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் எக்ஸ் மண்டல் தலைவர்கள் சிவா, என்ன ஊர்னா செஞ்சி சிவா, மேல்மலையனூர் ஜெயபிரகாஷ், ஒலக்கூர் ராமு, மயிலம் அசோக், மயிலம் கிழக்கு அசோக் அண்ணன், மண்டல் தலைவர் 4 பேர், எக்ஸ் மண்டல் தலைவர் ரிசைன் பண்ணுறாங்க. சிட்டிங் 5 பேர், எக்ஸ் தலைவர் 4 பேர், மாவட்ட செயலாளர்கள் 3 பேர், மீதி மண்டலில் இருக்கிற பிற அணியில் இருக்கிற மாவட்ட தலைவரும் வந்துக்கிறாங்க. கார்த்திகேயன் ஐடி தானே, இல்லை ஐடி பிரிவு, இந்த கார்த்திகேயன் இல்லை, ஐடி கார்த்திகேயன், அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. அவரு வர முடியல, இன்னைக்கு அவருக்கு உடம்பு முடியல, அதனால வரல. அவர் ரிசைன்லாம் பண்ணிட்டாரு. அண்ணாமலை இதுலேயும் இது பண்ணிட்டாரு. ஓபிசியினுடைய பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. மற்ற இருக்கிற இதெல்லாம் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி நாங்கள் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் இந்த முக்கியமான பொறுப்பாளர் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் கிளை லெவலில் யாருமே கூப்பிடல. எல்லாரும் கிளை லெவலில் பண்ணோம்னா இந்த இடமே பத்தாது. ஆனால் நாங்கள் முக்கியமான பொறுப்பு இன்னைக்கு இது பண்ணிட்டு அடுத்த மண்டல் வாரியாக சென்று நாங்கள் அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு, இது மேலே நாங்கள் மண்டலாக போயிட்டு அண்ணாமலை உறுப்பினர் இதை சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளக்குவதற்கு 2.25% இருந்த சதவீதத்தை எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 12.5% ஆக்குனாங்க. யாரோ ஒருத்தவர்களுடைய இதுக்கோசரம் அவருடைய தலைவர் பதவி எடுத்து நாங்கள் இன்னும் 30% ஆக்கிடுவோம், 20% ஆக்கிடுவோன்ட்டு சொல்லி அவர் தலைவர் பதவி எடுத்தாங்க. ஆனால் அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன்ல அந்த 2.25%க்கே வந்துடுச்சு மீண்டும். இதுக்கு மேலேயும் இது விட்டா இந்த இது சரி வராதுன்ற காரணத்தினால்தான் நாங்கள் அண்ணாமலை அண்ணன் பின்னாடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு யாருமே இருக்க மாட்டோம். சும்மா பழைய விடி இருக்கும், நோட்டாவில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்கள் இருந்த கட்சியை குறை சொல்ல விரும்பவில்லை. யாரையும் தலைவரில் எங்களுக்கு மோடி தான் குரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம். அண்ணாமலை கரங்களை வலுப்படுத்த, அண்ணாமலை கரங்களை வலுப்படுத்த, அண்ணாமலை கரங்களை வலுப்படுத்த